வணக்க மக்களே, நாம் வந்து ஆரோக்கியமான பதிவில் கிடைப்பதற்கு நமக்கு அரிதாக இருக்கக்கூடிய கொடுக்காப்புளியினுடைய மருத்துவன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அப்படின்றதால அதை கிடைக்கும் போதே நம்ம அளவோடு சாப்பிட்டு நிறைய மருத்துவன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா கொடுக்காப்புளியில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் B1, B2, B3, விட்டமின் கே, இரும்புச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், புரதம், சோடியம் மற்றும் விட்டமின் ஏ போன்ற சத்துக்கள் எல்லாமே இருக்குது. ஸோ கொடுக்காப்புளியில் நிறைய சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இருக்குது, உயிர் வேதி சத்துக்களும் இருக்குது. ஸோ இதன் மூலமாக கொடுக்காப்புளி நமக்கு என்னென்ன நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளே இல்லாமல் விரைவான முறையில் குறைத்துக் கொள்வதற்கு கொடுக்காப்புளி வந்து எடுத்துக்கொள்ளலாம். கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய நார் சத்து, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் சஃபோனின்களினுடைய அதிக செறிவு எடையை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். அதிக கொழுப்பு நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளில் சஃபோனின்களின் வந்து எடையை வந்து 20-30% குறைக்கலாம் அப்படின்றத ஒரு ஆய்வுகளில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு வந்து நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு உணவாக இருக்கணும். ஏன்னா பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது தான் உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய அதே சமயம் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உணவு தான் இந்த கொடுக்காப்புளி. இது எடுத்துக்கொள்ளும் போது பசி உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு சத்துக்களை குறைத்து அதை உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைத்து கொண்டு அதை முறையாக பராமரிக்கிறதுக்கும் கொடுக்காப்புளி உறுதுணையாக இருக்கும். புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை நமக்கு கொடுக்கும். அதாவது கேன்சரை வந்து எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வந்து பெறுவதற்கு கொடுக்காப்புளி வந்து எடுத்துக்கொள்ளலாம். கொடுக்காப்புளியினுடைய இலைகள் சக்தி வாய்ந்த சைட்டோடாக்சிக் மற்றும் புற்றுநோய் தடுக்கக்கூடிய பண்புகளை கொண்டிருக்கு. இந்த இலைகள் இருக்கக்கூடிய புற்றுநோய் எதிர்ப்பு காரணிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்டோப்டோசிஸ் செயல்முறையின் மூலமாக மார்பக புற்றுநோய் செல்களை மட்டுமே குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு அப்படின்னும், சாதாரண செல்களை இது வந்து குறைக்காது அப்படின்றதையும் ஆய்வுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் இந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கொடுக்காப்புளி பழத்தில் விட்டமின் B1 வந்து நிறைந்திருக்கிறதால இது அடிக்கடி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக கட்டி வளர்ச்சியை வேணால் நம்ம தடுக்கலாம் அப்படின்றது வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் அதிலிருந்து விடுபடுவதற்கு, புற்றுநோய் எதிர்த்து போராடுவதற்கு கொடுக்காப்புளி வந்து எடுத்துக்கொள்ளலாம். குடல் பிரச்சனையை சரி செய்வதற்கு கொடுக்காப்புளியை நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். இந்த கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய பண்புகள் குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு பயன்படுகிறது. பழங்காலம் தொட்டே பாரம்பரியமான குடல் தொடர்பான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு உணவாக, ஒரு மருத்துவ தீர்வாக இந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கொடுக்காப்புளி வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதில் வந்து குடல்களுக்கு தீங்கு விளைவிப்பதாக கூறப்படக்கூடிய ஈகோலி மற்றும் சிக்கலா போன்ற நோய் கிருமிகளை தடுப்பதற்கான ஆன்டி மைக்ரோபியல், ஆக்சிஜனேற்றம் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் நிறைந்திருக்கு. இந்த கொடுக்காப்புளியினுடைய விதைகள் இருக்கக்கூடிய ஓலியனோலிக் அமிலம் வந்து உடல் செயல்பாடுகளை பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் இது வந்து குடலில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ணிவிடும். அதாவது நம்மளுடைய உணவுகளை வந்து நம்ம சாப்பிடுவோம், அந்த உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் தேவையில்லாத கழிவுகள் நம்மளுடைய குடல்கள் வந்து வெளியேற்றப்படும். அதில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு, செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கலாம். சரும ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கலாம். சருமத்தில் ஏற்படக்கூடிய தோல் அலர்ச்சி, வீக்கம், அரிப்பு போன்றவற்றிலிருந்து நம்முடைய சருமத்தை கொடுக்காப்புளி பாதுகாத்து சரும ஆரோக்கியத்தை மீண்டும் மீண்டும் பராமரித்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். ஏன் அப்படின்னா கொடுக்காப்புளில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, டேனின்கள், சஃபோனின்கள் இது எல்லாமே நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய ஆக்சிஜனேற்றம், அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளுக்கு காரணமாக இருக்கு. ஸோ இதனுடைய பண்புகள் நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கிறதால ஸோ இம்யூன் பவரை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதன் மூலமாக நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள், கிருமிகள், டெட் செல்ஸ் இதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணப்பட்டு நம்மளுடைய சருமம் வந்து மின்னக்கூடிய பளபளப்பான சருமமாக மாறும். நீரிழிவு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நம்மளுடைய உணவுகளை கொடுக்காப்புளி வந்து சேர்த்துக்கலாம். கொடுக்காப்புளி நீரிழிவு நோயை சரி செய்வதற்கு பயன்படுகிறது. அல்கலாய்டுகள், டேனின்கள், ஃப்ளவனாய்டுகள், புரதங்கள் மற்றும் சஃபோனின்கள் ஆகியவற்றில் இருக்கக்கூடிய பைட்டோகெமிக்கல்ஸ்கள் நமது உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைத்து குளுக்கோஸினுடைய அளவை கட்டுப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவும் கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு, சுகர் ப்ராப்ளம் வராமல் முன்னாடியே தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களுக்கு கூட கொடுக்காப்புளி அது வந்து அவங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். கல்லீரலுக்கு சிறந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும், கல்லீரலை பலம் பெற வைக்கும் கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளி கல்லீரலில் இருக்கக்கூடிய அனைத்து நச்சு கிருமிகளையுமே
வளர்ச்சிதை மாற்றம் மெட்டபாலிசம் வந்து செஞ்சு அதை நம்முடைய உடல்ல இருந்து வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் அதிகப்படியான ரசாயன பொருட்களினுடைய கலவை காரணமாக கல்லீரல் செயல்பாடுகள் அப்டோடோசிஸ் ஆகியவற்றில் அசாதாரணத்தை ஏற்படுத்தக்கூடிய கல்லீரல் காயங்கள் ஏதாவது ஏற்படுவதற்கு கூட உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு என்ன தீர்வுனா கொடுக்காப்புலயே நீங்க குறைவான அளவோடு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னாலே போதும். அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அளவோடு சாப்பிடும்போது கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள் வெளியேறும், கல்லீரலினுடைய செல்கள் வந்து புதுப்பிக்கப்படும், நம்மளுடைய உடல்ல கொழுப்புகள் வந்து கல்லீரலில் தான் படிய ஆரம்பிக்கும். அந்த கொழுப்பு படிவையும் நமக்கு அகற்றி கல்லீரலை வந்து ஒரு புது விதமான உறுப்பாக கொடுக்காப்புளி மாற்றி கொடுக்கும். எலும்புகள் மற்றும் தசை பலம் பெறுவதற்கு நம்மளுடைய உடல் பலம் பெறுவதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கலாம். கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய கால்சியம் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு. அதே நேரத்தில் இதனுடைய இலைகளில் தசையை தளர்த்தக்கூடிய செயல்பாடு இருக்கிறதால இதனால வலி, தசைகளில் வந்து விரைப்பு இதெல்லாமே வந்து நமக்கு எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியமான முறையில் தசை வந்து இயக்கம் செயல்பாடு சிறப்பாக இருக்கும். பற்கள் வலுப்பெறும், உடல் வலுப்பெறும், எலும்புகள் பலமாக இருக்கும். அதனால் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மச்சைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம். காசநோய் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கலாம். கொடுக்காப்புளி மற்றும் இலைகள் முக்கியமாக காசநோய் எதிர்ப்பு மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. இதனுடைய கூழ் முக்கிய ஊட்டச்சத்துக்களால் செறிவூட்டப்பட்டாலும் அதிகமான பைட்டோ கெமிக்கல்ஸ்கள் வந்து இதில் இருக்கு. ஸோ கொடுக்காப்புளியினுடைய பட்டை மற்றும் இலைகள் இருக்கக்கூடிய மைக்ரோ பாக்டீரியம் காசநோய் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் ஆரம்ப சிகிச்சைக்கும் உதவிகரமாக இருக்கும். அதனால் அந்த டிபி என்று சொல்லக்கூடிய டியூபர்குலோசிஸ் தடுத்தும் கொள்ளலாம், மீண்டும் வராமலும் தடுத்து கொள்ளலாம், நமக்கு குணமும் படுத்திக் கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்பட்டு எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் தடுக்கிறதுக்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் சத்துக்கள் கொடுக்காப்புளியில் இருக்கு. இது வந்து பல்வேறு நோய்களிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலமே ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பருவகால தொற்று வியாதிகளான பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளிலிருந்து விடுதலையும் பெறலாம். அதுக்கு கொடுக்காப்புளி ஹெல்ப் பண்ணும். நுரையீரல் தொற்று நோய் அது தீர்ந்து போது நுரையீரல் சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு கொடுக்காப்புளி ஹெல்ப் பண்ணும். கொடுக்காப்புளி சாற்றில் அல்கலாய்டுகள், கூமரின், ஆந்தோசைனின்கள், அதாவது ட்ரைடர்ஃபெனாய்டுகள், ஃப்ளவனாய்டுகள் மற்றும் டேனின்கள் நிறைந்திருக்கு. இது விட்டமின் ஏவுக்கு எதிரான பூஞ்சை, காளான் செயல்பாடுகளை கொண்டிருக்கு. இதனால் நாள்பட்ட நுரையீரல் தொற்று மற்றும் ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் நமக்கு வந்து ஏற்படலாம் அப்படின்னு அறியப்பட்டிருக்கு. ஆனாலும் இதை நீங்கள் வந்து அளவோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா நுரையீரல் தொற்றுகளில் படிந்திருக்கக்கூடிய கிருமிகள் அது எல்லாமே வந்து உங்களுக்கு அகற்றப்படும். இதனால் நுரையீரல் உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். எந்த தொற்றுகளுமே நுரையீரல் வந்து உங்களுக்கு ஏற்படாது. வயிற்று புண்கள் தீர்ந்து போவதற்கு நம்மளுடைய உணவுகளில் வந்து கொடுக்காப்புளியை சேர்த்துக்கலாம். கொடுக்காப்புளியில் வயிற்றுப்புண் எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. இது நமது வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தினுடைய அளவை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது. இது இரைப்பையில் அமில சுரப்பு உற்பத்தியை தடுக்கும். இதனால் வயிற்றுப்புண்கள் அதிகரிக்கிறதை நம்ம தடுத்துக் கொள்ளலாம். மேலும் கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய கொர்சடின், கேம்ஃபெரால் போன்றவை வயிறு ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கிறதால அந்த அல்சர் புண்கள், வயிற்று புண்கள் எதுவுமே நமக்கு வந்து இருக்காது. அந்த புண்களை வந்து விரைவில் நம்ம வந்து ஆற வைத்துக் கொள்வதற்கு கொடுக்காப்புளி ஹெல்ப் பண்ணும். ஸோ தொடர்ந்து கொடுக்காப்புளி எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.